ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா பெங்களூரில் ஒரு ஃபேமஸான சிட்டிஸ்க்கு பார்த்திங்கன்னா அம்பாரின்னு ஒரு பஸ்ஸு. ஸோ இது மெயின் ஏரியாஸ், பெங்களூரோட மெயின் ஏரியாஸுக்கு கூட்டிகிட்டு போவோம். ஸோ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நாங்கள் புக் பண்ணிவிட்டு வந்திருக்கோம். ஸோ எப்படி புக் பண்ணுறதுன்னு நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா மேலே இது பார்த்திங்கன்னா 2 அது என்ன சொல்லுவாங்க, இது பார்த்திங்கன்னா டபுள் டக்கர் பஸ்ஸு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா மேலே தான் புக் பண்ணியிருக்கோம். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் போக போக சொல்கிறேன், வாங்க நம்ம உள்ள போகலாம், பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓடிடக்கூடாது, மெதுவாக போகணும். உள்ள பார்த்தீங்கன்னா நார்மலாக இது கீழே சீட்டு, கீழே இருந்து இது பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த டூரிஸ்ட் பஸ் மாதிரியே நல்ல ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. கரெக்டா? கீழே ஏசி, கீழே ஏசி, மேலே நான் ஏசி. ஆனால் மேலே நான் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் மேலே தான் சீட்டு வேணும்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு வந்திருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பைக்ல ரைட் பண்ணும்போது பார்த்துருக்கோம், பஸ்ஸில் போகும்போதெல்லாம் பார்ப்போம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மொட்டை பஸ் தானே. வெயில் கொளுத்துமே மேலே போனா. ஸோ கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு போவோமா? வெயிலையும் வேக்காடாக இருக்குன்னு ஏசி ஆன் பண்ணல, மேலேயே போகலாம். வெயில் கொளுத்துது. இதுதான் நம்ம சீட்டு U1 and 2. ஓ, இதுதான் நம்மளோட சீட்டா? ஸோ பார்த்தீங்கன்னா பெங்களூரோட கொஞ்சம் வியூ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். பெங்களூரோட வியூ சொல்ல முடியாது பாருங்க, ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. ஸோ ஈவினிங் தான் நம்ம இந்த பஸ்ஸை புக் பண்ணி வந்திருக்கோம். 2 இல்லை நிறையா பஸ்ஸே இருக்குது. நான் 2 பஸ்ஸுன்னு சும்மா சொன்னேன், நிறையா பஸ்ஸே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெயினான ஏரியா, ரவீந்திரா கலாக்ஷேத்ரான்ற ஒரு பிளேஸ்ல இருந்து தான் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் அடிக்கும். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் எண்டிங் பாயிண்ட்டும் இதுதான். ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்மளை பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்து இங்கேயே ட்ராப் பண்ணிடுவாங்க. நம்ம இங்கேருந்து திரும்ப நடந்து போயிட்டு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்தவங்க. இன்னும் பஸ் ஸ்டார்ட் ஆகலை. பார்த்தீங்கன்னா 5:30க்கு தான் இந்த பஸ்ஸு மூவ் பண்ணுவாங்க. கரெக்டாக 5:30 தானே, 5:30 தான் இந்த பஸ் மூவ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பஸ் தான் நிற்குது. அங்கே உள்ள நிறைய பஸ் இருக்குது, இன்னும் நிறையா பஸ் இருக்குது. ஸோ இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டிராஃபிக்குங்க, செம்ம டிராஃபிக். இந்த பஸ் இந்த டிராஃபிக்கில் தான் இப்போ ஓடும். எனக்கு பார்த்தீங்கன்னா மொட்டை பஸ்ஸே ஃபஸ்ட்டு டிராஃபிக்கில் 1 ஹவர்னு சொன்னாங்க. 1 ஹவர் ஆகுமா 1.5 ஹவர் ஆகுமான்னு தெரியல. நான் அப்படியே உட்கார்றேன், ப்ளீஸ் வாங்க. பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்க செம்ம வெயில் தெரியுதா, நல்லா தெரியுமான்னு வேறு தெரியல. இந்த மாதிரி சூரியன் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு ஃபேஸுக்கு. ஸோ நம்ம ப்ரிப்பேர்டாக நம்ம ஹேட் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. ஏன்னா நம்மளால இந்த வெயிலெல்லாம் எப்படின்னா பெங்களூர் வெயில் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதனால நம்ம இந்த மாதிரி ஹேட்டெல்லாம் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக ஒரு 6:30க்கு அப்புறம்லாம் 6க்கு அப்புறமே வெயில் இருக்காது, அதுக்குள்ளே வெயிலாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, பகல் ரேப்பர்ஸ் கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வர்ற மாதிரி இருந்து எப்படின்னா புக் பண்ணிட்டு தான் வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபில் ஆகிடுது, ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபில் ஆகிடுது. வீக் டேஸ் ஆகட்டும் வீக்கெண்ட் ஆகட்டும் ஃபில் ஆகிடுதுங்க பஸ்ஸு. மூவ் ஆச்சு. நல்லா டிராஃபிக். இந்த பஸ் வேறு இவ்வளோ பெருசாக இருக்குது. டிராஃபிக்ல எப்படி மூவ் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போக போகிறோன்றதே தெரியல. அஃபோர்டபுளான டிக்கெட் ப்ரைஸ் தான் 180 rupees. காஸ்ட்லி. ஸோ 180 rupeesக்கு இது வர்த்தா இல்லையான்னு நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. ஸோ போகிறோம்ல கடைசியில் வீடியோ என்று மேலே இருந்து போகிற ஒரு மாதிரி இருக்குடா. கீழே போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. வெளியிலிருந்து வந்தவங்க எல்லாம் மேபி U1 U2 U11 12 அந்த சீட் புக் பண்ணாதான் முன்னாடி இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் புக் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா முன்னாடி தாங்க பார்க்க அழகாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு அடிக்குதுங்க வண்டி. பார்த்தீங்கன்னா 5:30க்கு ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க, இங்க வரைக்கும் வரல இல்லடா, ஒரு ரோடு கிராஸ் ஆகல. ஒரு 500 மீட்டர் தான் வந்திருக்கு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 500 மீட்டருக்கு 10 நிமிஷம்னா 1 ஹவர் தான் சுத்தி கட்டுமா? 1 ஹவர்னா வெறும் டிராஃபிக்லயே முடியும் போலயே. எதுல புக் பண்றோம்னா KSTDC கேவா? KSTDC. KSTDC. ஸோ பார்த்தீங்கன்னா இது எங்கே எப்படி KSTDC இதில் தான் வந்து பார்த்தா புக் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஆக்டிவிட்டீஸ்ன்னு இருக்கும். இது லிங்க் இது URL தான். ஆக்டிவிட்டீஸ்ன்னு இருக்கும். அந்த ஆக்டிவிட்டீஸில் போயின்னா ஹாப் ஆன் ஹாப் சர்வீஸ் இதில் போனோம்னா வந்து இருக்கும். டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் காலைல 10:30 நைட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8 மணி வரைக்கும் இருக்குது. இது வீக்கெண்டில் ரெகுலராக இருக்கும். வீக் டேஸில் எப்படின்னா ஆல்டர்னேட்டிவா இப்போ 5:30க்கு இருக்குதா, 4 o'clock இருக்காது. கார்பரேஷன் இந்துஸ்தான் சர்க்கிள் அதுதான் நினைக்கிறேன். இதுதான் அந்த கார்பரேஷன்
புட்சான் சர்க்கிள். பார்த்தீங்கன்னா இங்கே அழகான ஒரு வியூ. பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல நல்ல நல்ல பிளேஸுமே இருக்குதுங்க. இந்த மாதிரி பாருங்க அவ்வளோ அழகா. ஸோ ஈவன் தோ ரோட்ல டிராஃபிக் இல்லைனாலுமே அவன் 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போறாங்க பாரு. ரோடு காலியா தான் இருக்கு. டிராஃபிக் ரோடு பார்த்தீங்களா எவ்வளவு காலியா இருக்குது. பார்த்தீங்கன்னா இது டூரிஸ்டுக்காகவே இந்த பஸ் விட்டுருக்கிறதுனால ஸ்லோவா தான் போகும். இந்த பிளேசஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த மரம் நல்லா காத்தடிக்குது. ஆனா மேல நல்லா இந்த ரோட்ல நாங்க நிறைய டைம் பைக்ல டிராவல் பண்ணிருக்கோம். இது உள்ளார பாருங்க. ஆனா அழகா இருக்கு மகேந்திரா இந்த ரோடு. ஸோ பெங்களூர்ல ஒரு இடம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இடம். புதுசா பெங்களூருக்கு வர்றவங்க அந்த வில்லேஜ் இல்லாம என்ன சொல்றது சிட்டிலேயே வாழ்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் ஓகே. நம்ம பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல இதெல்லாம் பார்த்துருக்கோமா, நம்மளுக்கு ஒரு டிஃபரன்ஸ் எதுவுமே தோணல. ஆக்சுவலி எனக்கு நம்ம நினைச்சு பார்த்தா எனக்கு சிரிப்பா தான் இருக்கு. ஏன்னு தெரியுமா, நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் போகிற ரோடு தான். இந்த பக்கம் வந்தால் இந்த ரோட்டில் எல்லாம் தான் போவோம். ஓகேவா, எல்லாம் தெரிஞ்சது தான். இந்த கவர்மெண்ட் மியூசியம். இது அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தீங்க அதான் மியூசியமா? கவர்மெண்ட் மியூசியம். ஸோ எல்லாம் வந்து இப்போ நம்ம டெய்லி போகிற ரோட்டு தான். இதுக்கு ஒரு காசு செலவு பண்ணி அதில் வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி போயிட்டு இருக்கோம். சிரிப்பு வருதுடா. நம்ம இங்கேயே இருக்கோம் பார்த்தீங்கன்னா புதுசா யாராச்சும் பெங்களூருக்கு வராங்கன்றப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்க என்னென்ன இருக்குன்ற சுத்தி காட்டுறதுக்கு சில வெஹிக்கல்ஸ் பிடிக்கணும், கேப். புதுசா பெங்களூருக்கு வரவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ல ஏறி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சிட்டி டூர் அடிக்க மாட்டாங்க. என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கோ அங்கே உள்ள போய் மியூசியம் பார்த்தோம், மியூசியம்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணுவாங்க. இது விஸ்வேஸ்வரய்யா மியூசியமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷன். இது டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷன். நல்லா இருக்குடா போலீஸ் ஸ்டேஷன். பெங்களூர்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மரங்கள் நிறைய இருக்குங்க. ஸோ சில இடத்துல தான், எல்லா இடத்தும் கிடையாது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல மரங்கள் பாருங்க. பார்த்தீங்களா நம்ம நல்லா தெரியுதா சுத்தி ஒரு மாதிரி காட்டுக்குள்ள நடுவுல போற மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி மரம். இது ஒரு மாதிரி நல்லா பாரு. சும்மா சொல்லணும்ன்றது எதையோ சொல்லிக்கிட்டு இருக்காது. நிஜமா சொல்லுக்கா. பஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு கிலோமீட்டர் போயிட்டு இருக்குது? அது 10-15 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். 15 கிலோமீட்டர் ஸ்பீடு தாங்க போயிட்டு இருக்குது. சின்னசாமி ஸ்டேடியம், சின்னசாமி ஸ்டேடியம் ஐபிஎல்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஐபிஎல்கா? ஹவுஸ் ஆஃப் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து கமெண்ட் ஆவாங்க. ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் சாட்டர்டே மேட்ச். எதுக்கு வந்தவன் ஆயிருக்குங்க. எனவே இந்த டிராஃபிக் ரொம்ப சுத்தி கட்ட தான் வந்திருக்கும். அன்னைக்கு இப்படிதான் கபன் பார்க்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து கூட்டத்துல விட்டேன். இன்னைக்கு நாடா இது அம்பாரி பஸ்ன்னு கூட்டிட்டு வந்து டிராஃபிக்ல நிக்க வைக்கிறேன். நல்லா இருக்கும் நினைச்சுதானே வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிராஃபிக் சுத்தி காட்டும் இந்த பஸ்ல எனக்கு என்ன தெரியும் கரெக்டா சைட் சீயிங் மாதிரி. பாத்தீங்கன்னா சின்னசாமி கிரீடாடங்கள், கப்பல் பர்க்கு இந்த மாதிரி தான் சுத்தி காட்ட போகுது போற. இதுக்கப்புறம் என்னன்னு தெரியுமா இருக்கு, சின்னசாமி ஸ்டேடியம் வந்துட்டோமா. அடுத்து வந்து பார்த்தா பார் கவுன்சில், ஹைகோர்ட், விதான சௌதா. ஹைகோர்ட் தான் வந்தோமே. வரும்போது அந்த ஹைகோர்ட் வழியா தான் வந்தோம். விதான சௌதா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட்ல போனால் ஒரு விதான சௌதா இருக்கு. பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஒரு பிளான் போட்டிருக்கோங்க. என்ன பிளான்னு போக போக பாருங்க. ஆனால் வர்த்தாடா அமௌண்ட்டு சுத்தமாக சொல்கிறேன், 180 rupees வேஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதெல்லாம் நார்மலா வண்டியில போகும்போதே பார்த்தாச்சு. மேல பஸ் மேல உட்காந்து பார்க்கறதுக்காக ஒரு 180 rupees கொடுத்து வந்துட்டு பார்த்தா இந்த டிராஃபிக்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி நவுந்து போறதுன்றது. அதுக்கப்புறம் ஒரு இது காட்டினேன், கப்பன் பார்க் காட்டினேன், சின்னசாமி காட்டினேன், கவர்மெண்ட் மியூசியம் காட்டினேன். கப்பன் பார்க் நான் ஒரு vlog-ஏ எடுத்திருப்பேன். ஸோ நீங்க அதுல போயிட்டு நீங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ விதான சௌதா போயிட்டு இருக்கோம். என்ன மொட்டை மாடியில உட்காந்து போறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு, அவ்வளவுதான். இன்னைக்கே பார்க் இவ்வளோ இதுவா இருக்குடா. விதான சௌதா வந்துருச்சு. விதான சௌதா இந்த ரோட்ல போனோமா நம்ம இங்கே. ஸோ பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வியூங்க நம்மளுக்கு இங்க இருந்து. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோதான், இதுதான் கடைசி பிளேஸாடா. நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்டுங்க வராங்கடா. இங்க பாரு, இத பாக்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. இங்க நிக்க போகுது பஸ், நிறுத்துவாங்களா? கீழே போனா வந்துட்டு டோர் ஓபன் பண்ணி இறங்கி போவேன். சரிவா. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இறங்க போகிறோம், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இறங்கிட்டு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்குள்ள சிக்னல் ஓப்பன் ஆகாம இருக்கு. ஓத்தான்னு கிட்ட கண்டிப்பாக ஓடுறது இல்லை. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்ல இறங்கிட்டு இருக்கோம். சின்ன இருக்கு.
ಸ್ವಲ್ಪ ಡೋರ್ ಓಪನ್ ಮಾಡ್ತೀರಾ? ಹೇಳಿಕೆ ಅಷ್ಟೇನಾ? ಥ್ಯಾಂಕ್ಸ್. ಹಾಂ சரி பாய். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இறங்கிட்டோம். இது ஒரு டூரு. இதுக்கு எனக்கு 180 ரூபா கதுட்டு பார்த்தீங்கன்னா 180 ரூபா 360 rupees 2 பைஸ் டிக்கெட் செலவு. ஸோ சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அங்கே ஏறுங்க. அங்கே ஏறினீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இந்த இங்கே இறங்கிருங்க. மெட்ரோ ஸ்டேஷன் வேணும்னா இங்கே இறங்கி எடுத்துக்கூட இந்த பஸ்ல தான் நாங்கள் வந்தோம். நம்ம பார்த்தீங்கன்னா என் பஸ் பார்த்தீங்கன்னா இது கடைசியாமா டிரைவர் கிட்ட கேட்டோம். ஸோ இறங்கிட்டோங்க. உனக்கு எப்படி இருந்துச்சு இது? அதான் சொல்லிட்டேனே 360 ரூபா என்னோட காசு வேஸ்டா போச்சு. என்னன்னா இது வரைக்கும் டபுள் டக்கர் பஸ்ல போனது இல்லை. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேல இருந்துச்சு. அவ்வளோதான். ஒரு மாதிரி எங்களுக்கே ஒரு மாதிரி சிரிப்பாக கேட்க 2 பேரும் பார்த்தா இப்படி ஒரு புக்க வாங்கிட்டோன்றப்போ மேபி புதுசா வர்றவங்களுக்கு தெரியல எனக்கு அதெல்லாம். அந்த பஸ் சில பேருக்கு அது நல்ல ஒரு சின்ன பசங்க இருந்தா கூட்டிட்டு வரலாம். அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. விதான் சோதெல்லாம் பாக்கலாங்க. இல்ல அவங்க பஸ்ல என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி வர்றதுல. நம்ம அடல்ட்டுக்கு வந்து பார்த்தா செட் ஆகாது. நமக்கு வந்து ஒரு மாதிரி போரிங்கா தான் இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்தோம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 5 பிளேசஸ் அது சும்மா சைட் சீயிங் மாதிரி காட்டினாங்க. அதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்த பிளேஸு. பார்த்தீங்கன்னா கடைசியாக நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கிட்டோம். டாக்டர் B.R. அம்பேத்கர் விதான சௌதா. இது விதான சௌதா கிட்ட நாங்கள் இறங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கேயே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. ஸோ நாங்கள் இறங்கிட்டு மெட்ரோவில் போகலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா இது வர்த்தானா கண்டிப்பாக வர்த்தில். எங்களுக்கு 2 பேருக்கு 360 rupees லாஸுங்க. கண்டிப்பாக சொல்லணும்னா லாஸு. ஏன்னா நாங்கள் இங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த பிளேஸில் ட்ராவல் பண்ணலாம்ல நம்ம போயிருக்கேன். நான் தெரியல, நான் போனதில்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா இது புதுசு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வர்றதா இருந்தால் ஸோ இந்த டாக்டர் B.R. அம்பேத்கர் நில்தானா ஸோ விதான சௌதான்னு இருக்குது. ஸோ அங்கே வந்து இறங்குனீங்கன்னா எதுக்கு விதான சௌதா பார்க்குறதுக்கு. ஸோ இது மட்டும்தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. மற்றபடி எதுவுமே அவ்வளோவா எதுவுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் பெங்களூரோட புதுசான பிளேசஸ் எல்லாம் நம்ம இடன் பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் விதான சௌதா வரலாம். விதான சௌதா உள்ள போகலாம் வந்தானா. விதான சௌதாக்குள்ள உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பண்ணுங்க. பாய்.